நான் வாங்கி நான் செலவு பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த காட்டு பண்ணிங்கிறது அங்க இருந்து காட்டுல இருந்து வந்து பிடிச்சு முறிச்சு போட்டு எல்லாத்தையும் இந்த பஞ்சு எடுக்கிற சமயத்துல இந்த மாதிரி ஒரு சோதனையை ஆக்கி வச்சிருச்சு. ஒழுங்கா சோறு திங்க முடியல, ஒன்னும் செய்ய முடியல, மனசு வேதனையா இருக்கு. பஞ்சு 3 நாள் வரலைக்கும் சாப்பிடவே இல்லை சார். தகவல் வச்சுக்கிட்டு நாங்க எங்க பிள்ளைங்க எல்லாம் கட்டிட்டு கிடக்குறோம். எங்க புள்ள குட்டியெல்லாம் எல்லாம் இந்த விவசாயத்துலதான் நாங்க கஷ்டப்படுறோம். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா மதகரம் வில்லேஜ்ல இருந்து பேசுறேன். நான் சுத்தமா ஒரு 3 ஏக்கர் சாகுபடி பண்ணியிருக்கேன். பருத்தி சாகுபடி கிட்டத்தட்ட எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன், 1 லட்ச ரூபா போல செலவு பண்ணியிருக்கேன். கடனை வாங்கி நான் செலவு பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த காட்டு பண்ணிங்கிறது அங்க இருந்து காட்டுல இருந்து வந்து பிடிச்சு முறிச்சு போட்டு எல்லாத்தையும் புதர் மாதிரி நோண்டி வச்சிருக்குது. வய பூரா தடல் மாதிரி ஆக்கி விட்டுருச்சு. இந்த பஞ்சு எடுக்கிற சமயத்துல இந்த மாதிரி ஒரு சோதனையை ஆக்கி வச்சிருச்சு. ஒழுங்கா சோறு திங்க முடியல, ஒன்னும் செய்ய முடியல, மனசு வேதனையா இருக்கு. பஞ்சு எடுக்கிற வரவங்களும் யாரும் எடுக்க வர மாட்டாங்க போல இருக்கு, உயிருக்கு பயந்துகிட்டு. இதை எப்படியாச்சும் இந்த வனத்துறை வந்து இதை சரி செஞ்சு இந்த பண்ணியை பிடிச்சு ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். தக்க நடவடிக்கை உடனே எடுக்கணும். இல்லைன்னா எல்லா விவசாயிகளுக்கும் ரொம்ப அழிவு நிலை வந்து ஏற்படுங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். பண்ணி தொல்லை தாங்கல சார். பிள்ளைங்க எல்லாம் நாங்க எல்லாரும் குடும்பமே வந்திருக்கோம். 3 நாள் வரலைக்கும் சாப்பிடவே இல்லை சார். தகவல் வச்சுக்கிட்டு நாங்க எங்க பிள்ளைங்க எல்லாம் கட்டிட்டு கிடக்குறோம். வனத்துறை நீங்க சரி பண்ணி கொடுக்கணும். எங்களுக்கு வந்து வயல நேரடியா பாருங்க. எங்க புள்ள குட்டியெல்லாம் எல்லாம் இந்த விவசாயத்துலதான் நாங்க கஷ்டப்படுறோம். இதை வச்சுதான் சாப்பிடுறோம். நாங்க புண்ணியெல்லாம் நிறைய வந்துருச்சுங்க இந்த இடத்துக்கு. பாருங்க, இந்த தடல் மாதிரி ஆக்கி விட்டுருச்சு. கடனை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கிடக்குறேன். நான் என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இங்க பாருங்க எவ்வளவு காய், எவ்வளவு என்னன்னு பாத்துக்குங்க. இங்க பாருங்க வெடிக்க போற கண்டிஷனு. இந்த மாதிரி வந்து காட்டு பண்ணி தொல்லை தாங்க முடியல. பஞ்சு எடுக்கிற வரவங்களாம் யாரும் வர மாட்டாங்க போல இருக்கு. இனிமே என்ன பண்றதுன்னு நாங்க ஒண்ணுமே முழிச்சுக்கிட்டு இருக்கோம்.